அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். சமயம் வரும்போது சமாதானம் பேசுறதும் அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போடுறதும் எதுக்கு? இதெல்லாம் பேசாம நாங்க எங்கேயாவது போய் தொலைறோம். உங்களை தனியா விடணும்னு நினைச்சிருந்தேன்னா என்னைக்கோ உங்களையும் கையிலையும் தனியா ஒரு வீடு பார்த்து குடி வச்சிருப்பேன். இல்ல நானும் இளவரசியும் தனி கொடுத்து போயிருப்போம். இந்தாங்க ஆண்டி, இதான் என் அம்மா அப்பா. இளவரசி என்னமா பண்ணிட்டு இருக்க? உள்ள சீக்கிரம் வா. இது வரேங்க. என்ன அவசரம்? இது வந்துட்டல. சீக்கிரம் போனாதாமா பேங்க்ல பணம் கட்ட முடியும். அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துருச்சுன்னா நாளைக்கு வேற அலையணும். சரி, 40,000 ரூபாய் இருக்கு, பத்திரம். சரி அண்ணே. சண்முகம், என்னடா இது? நான் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேனே. எப்படிடா மறுபடியும்? கல்யாணத்துக்கு டிஏஜி இன்வைட் பண்ணியிருந்தேன். அவரால் அன்னைக்கு வர முடியல. அதனால என்னை விஷ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, உன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நான் இன்னும் ஏற்றுக்கல, உன்னை இன்னும் லாங் லீவில் லாஸ் ஆஃப் பேல தான் வச்சுருக்கேன், அதனால தான் உனக்கு இன்னும் செட்டில்மெண்ட்டும் வரலன்னு சொன்னார். மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி கம்பல் பண்ணார். ஜெயந்தியும் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தா, அதான் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னை மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம்ல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய், நீ ரிசைன் பண்ணும்போது அப்பாவோட கனவெல்லாம் வீணா போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா சண்முகம், எனக்கு உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயந்தி வந்ததுக்கு அப்புறமாவது மனசு மாறணும்னு தோணுச்சே. டேய், அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லண்ணே. மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மறுபடியும் அட்டாக் வர சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்க கூட ஒருத்தர் இருக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் ஜெயந்தி அங்கேயே இருக்கு சொல்லிட்டேன். டேய், அவளை மட்டும் அங்க தனியா விட்டுட்டு நீங்க இருந்து என்ன பண்ண போற? இல்லைண்ணே, வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், என்னடா பேசுற? கல்யாணமாகி முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஜெயந்தியை விட்டுட்டு நல்லா இருக்காதரா. அத்தைக்கு சரியாகிற வரைக்கும் நீ அங்கேயே இருந்துக்கோ. ஆமா சண்முகம், அவ அங்கேயும் நீங்க எங்கேயும் இருந்தா பாக்குறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆமாண்டா, புரிஞ்சுக்கோ. சரிண்ணே. அண்ணி. என்னப்பா? வாங்க அண்ணி. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? இன்னும் என் மேல இருக்க கோவம் தெரியலையா? நான் ஏன்பா உன் மேல கோவப்பட போறேன்? பாவம், நீ உன் சின்ன அண்ணியும் அண்ணனையும் பார்க்க வந்திருக்க. நான் எதுக்கு நடுவுல கரடி மாதிரி இருந்தா நான் என் வேலையை பார்க்க போயிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி, என் மேல கோவப்பட்டு தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இருக்காதீங்க. என்னால் தாங்க முடியல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உன் மேல கோவப்பட்டு என்ன ஆகப்போகுது? நானே உங்க ஆதரவுல உண்டி இருக்கேன். சரி விடுங்க அண்ணி, நான் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, ஏன்பா என் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? நானே புருஷனை பறி கொடுத்துட்டு மூடியா நின்றுட்டு இருக்கேன். நான்லாம் ஆசீர்வாதம் பண்ண விளங்குமா? நீங்க எப்படி இருந்தாலும் அண்ணி தான். நீங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் நல்லா தான் இருப்பேன். எதுக்குப்பா வம்பு? நான் ஆசீர்வாதம் பண்ணி நீ போற வர வழியில ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா அதுக்கும் என்னதான் குத்த சொல்லுவீங்க? ஏன் நீ இப்படி பேசுறீங்க? இல்லப்பா, உங்க சின்ன அண்ணி நிறைஞ்ச சுமங்கலியா இருக்காங்க. அவங்க காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்புறம் ஜெயந்தி உங்களை ரொம்ப விசாரிச்சா அண்ணி?
அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவ வரலையா? இல்லை, அத்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க கூட வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் கூட கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீயும் ஜெயந்தியும் கொஞ்ச நாள் மட்டும் இல்ல, நிரந்தரமாவே அங்கேயே தங்கிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படா அடுத்தவங்க கூடிய கெடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களாவது விலகி இருந்து சந்தோஷமா இருங்க. இதுக்கு நீங்க பேசாமே இருந்திருக்கலாம். நீ ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஏன் நீ மாறினீங்க? யார் உங்களை மாத்தினது? அவளையேன்பா பாக்குற? நான் வெளுத்ததெல்லாம் பால்னு கொஞ்ச நாள் நம்பிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்பதான் அதெல்லாம் தப்புன்னு நல்லா உணர்றேன். உன் சின்ன அண்ணனும் அண்ணியும் நல்லா உணர வச்சுட்டாங்க. அண்ணி, இப்ப எதுக்கு எங்களை தேவையில்லாம வம்புக்கு எடுக்கிறீங்க? நான் வம்புக்கெல்லாம் இழுக்கலப்பா, உண்மையதான் சொல்றேன். நீங்க 2 பேரும் தான் என்ன மாத்துனீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி நீ என்ன மாத்துன. உன் பொண்டாட்டி அவ பங்குக்கு என் தாலியை பறிச்சு என்ன விதவையாக்கி அவ என்ன மாத்துனா. சும்மா அதே சொல்லாதீங்க. நீ அண்ணன் இருந்தது விதி, அதுக்கு அண்ணி மேல ஏன் பழி போடுறீங்க? சரிப்பா, என் புருஷன் இருந்தது விதினே வச்சுப்போம். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கணும்னு உங்க அண்ணன் அது என்னன்னு சொல்லுவேன். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அண்ணன் கையில் கட்டு தப்பா நடந்திருப்பாரு, நீங்க நம்புறீங்களா? நான் என் தங்கச்சியை நம்புறேன். அது மட்டும் இல்லாம எந்த ஆம்பளையும் இந்த விஷயத்துல நம்ப முடியாது. சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் ராமன் தான். மத்த ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவதான் மானம் கெட்டு போய் சொல்ற அப்படின்னா நீங்களும் அவளுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ, என்னங்க? என்ன கொஞ்சம் கூட அண்ணன் பொண்டாட்டிக்கிற மரியாதையே இல்லாம அவ இவங்கறீங்க? எவடி அண்ணன் பொண்டாட்டி? அடிச்சற மூஞ்சில வரல பேந்துரும். முதல்ல அவகிட்ட மரியாதையா நடந்துக்கோ, இல்லனா ஓ மரியாதை கெட்டுரும். அண்ணி இப்போ சொல்றேன், இவ போய் சொல்றா. முதல்ல நீ அவ இவன்னு பேசுறது நிறுத்து. யார் போய் சொல்றா, யார் உண்மை சொல்றா, யார் ஏமாத்துறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் கூட்டு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. யாருக்கும் இங்க நாடகம் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓ, மறுபடியும் போலீஸ் ட்ரெஸ் போட்டோங்கிற வெறப்புல பேசிட்டு இருக்கியா? 2 கொம்பு முளைச்சிருச்சா? இங்க பார், உன் போலீஸ் வெறப்பு முறப்பெல்லாம் வெளியில வச்சுக்கோ, வீட்டுல இருக்க பொண்ணு கிட்ட காட்டாத. ஏய் வாடி. வந்துட்டான், அங்க இருந்து பேச நாய் பேச. சண்முகம், சண்முகம், வா போலாம். இல்லண்ணே, மெதுவா. பாத்து. மெதுவா. பாத்து, மெதுவா. கவலைப்படாத, நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுந்துட மாட்டேன். டாக்டர் நடந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இப்படி நடந்துகிட்டே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, ஈவினிங்கா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். குடு. உட்காரு. பாத்து, காலை மேல வச்சுக்கோ. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கெட்ட குணம் இருக்கு. யாராவது என்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காமிச்சு அவங்க முகத்துல கரிய பூசிடுவேன். இத கெட்ட குணம்னு சொல்ல முடியாதே, தன்னம்பிக்கை இருக்கிறது நல்லது தானே. ஆமா, இப்ப யார் முகத்துல நீ கரிய பூச போற? வேற யாரு? அந்த டாக்டர் முகத்துல தான். என்னால வாக்கிங் ஸ்டிக் இல்லாம நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, நீ வேணா பாரு, ஒரே மாசத்துல நான் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமயே நடந்து காமிக்கிறேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். பிரச்சனை வருதேன்னு நாம பயந்து ஓடுனா வெறிநாய் மாதிரி அது நம்மள துரத்திக்கிட்டே தான் வரும். நாம துணிஞ்சு எதிர்க்க ஆரம்பிச்சோன்னு வை, வாலை சுருட்டிக்கிட்டு அது ஓடி போயிடும்.
எப்படியோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான்னு நினைக்கிறேன். எது? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல கூட ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நல்லது? என்னால இப்படி சரியா நடக்க முடியாம இருக்கே, அதுவா? சேச்சே, நான் அத சொல்லல. உன்ன மாதிரி ஒரு நல்ல சாரி பரவாயில்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காளே, நான் அத சொன்னேன். அப்படி பார்த்தா நான் தான் உன்னை விட அதிகமா சந்தோஷப்படணும். என்னதான் நான் உன் கார்ல அடிபட்டிருந்தாலும் உன்னோட எல்லா வேலைகளையும் விட்டுட்டு என் கூடவே இருக்கியே, இந்த மாதிரி ஒரு குணம் வேற யாருக்கு வரும்? ஓகே 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 ஓகே, அதெல்லாம் விடு. சரி, நான் உன்கிட்ட இப்போ ஒன்னு கேட்பேன், மறைக்காம சொல்லணும். என்னது? உன் வருங்கால உட்பி மகேஷ் எப்படி இருப்பாரு? ஏ எப்படி இருப்பாருன்னு தானே கேட்டேன், அதுக்கு கிலோ கணக்குல வைக்கப்படுற. எப்படி இருப்பாரு? சூப்பரா இருப்பாரு. சூப்பரா இருப்பாருன்னா சூரிய மாதிரியா இல்ல அஜித் மாதிரியா? ரெண்டு பேர் மாதிரியும் இல்ல. விஜய், ம்ஹும். விக்ரம், சிம்பு, பரத், தனுஷ், ம்ஹும். வடிவேலு, சந்தானம். இத தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாதுமா. வேற யார் மாதிரி இருப்பாருன்னு நீயே சொல்லு. என்னோட மகேஷ் மகேஷ் மாதிரி தான் இருப்பாரு. அப்புறம் அதாவது அவரு மாதிரியே தான் இருப்பாருன்னு சொல்ல வந்தேன். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப தான் உருகுற நீ. நீ பேசுறத பார்த்தா நீதான் முதல்ல லவ் சொல்லிருப்ப போல இருக்கு. அவர் தான் முதல்ல சொன்னாரு. ஆனா அவரை பார்த்த முத நாளே நான் கிளீன் போல்ட் ஆயிட்டேன். இருந்தாலும் நான் போய் ஏதாவது சொல்லி அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாருனா, அதனால நான் எதுவும் சொல்லிக்கல. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பணக்கார இடம், நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவரு எங்க எம்டியோட பையன், நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பணக்கார இடத்துல இருந்து கியூல நிப்பாங்க. இருந்தாலும் என்னோட காதல் அவர் என்கிட்ட கொண்டு வந்துருச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்த என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த நாளை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. பெரிய லவ் ஸ்டோரியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, இதுக்கு அவரோட அம்மா அப்பா எப்படி சம்மதம் சொன்னாங்க? அவருக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவரும் முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. மகேஷ் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டாரு. அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறத விட எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சு. அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணக்கார இடம், நம்மளுக்குலாம் சரி வராதுன்னு ஒரே புலம்பல். எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதான். அவ்வளோ சீக்கிரம் பசங்களோட காதலுக்கு பச்சைக்கொடி காட்ட மாட்டாங்க. நாம தான் போராடி ஜெயிக்கணும். நீதான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டியே, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாம உன்ன நாளைக்கு டிஸ்சார்ஜும் பண்ணிட போறாங்க. மகேஷும் ஊர்ல இருந்து வந்துட போறாரு. அப்புறம் என்ன? ரொமான்ஸ் தானே. ஐயடா, வெக்கத்து பாரு. ஜெயந்தி, ஜெயந்தி கடைக்கு போயிருக்கா மாப்ள. எப்ப போனா? நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வண்டி வந்தது. நீங்க வேற டைமுக்கு கிளம்பணும்ல, அதான் கார் வந்த உடனே சீக்கிரம் வந்துறேன்னு கிளம்பி போயிருக்கா. கார்லியா? ஆமா மாப்ள. என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு 10 நிமிஷம் இருங்க, டிஃபன் எடுத்து வச்சிடுறேன். யாரை கிட்ட கார் எடுத்துட்டு போன? உன்னதான் கேக்குறேன், யாரை கேட்டு டிபார்ட்மெண்ட் கார் எடுத்துட்டு போன? கடைக்கு தானங்க போயிட்டு வந்தேன், அதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? கடைக்கு போனாலும் சரி, கர்மாதிக்கு போனாலும் சரி, நீ எப்படி டிபார்ட்மெண்ட் காரை யூஸ் பண்ணலாம்? என்னங்க அது? நான் உங்களோட வைஃப் தானே? அதை தான் நானும் சொல்றேன், வைஃப் மட்டும்தான். நீ உன்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆபீசரும் கிடையாது, இந்த காரை யூஸ் பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸும் கிடையாது. ஓகே? மேடத்தை ஏன் சார் திட்டுறீங்க சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல சில பேர் வந்து பிக்னிக் போறதுக்கே இந்த காரை தான் சார் யூஸ் பண்றாங்க. மேடம் இங்க இருக்கிற கடைக்கு தானே சார் போயிட்டு இருந்தாங்க. கார் எடுத்துட்டு கூட போனது தப்பு, அது நியாயப்படுத்துறீங்களா?
உங்க வேலையை மட்டும் பாருங்க. டிபார்ட்மெண்ட்ல சில பேர் தப்பு பண்றாங்கன்னா என்னையும் அந்த மாதிரி நடந்துக்க சொல்றீங்களா? சாரி சார். சின்ன விஷயம் தானுங்க, எதுக்கு பெருசுப்படுத்துறீங்க? சின்ன விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு செஞ்சு பழகிட்டா நாளைக்கு பெரிய பெரிய தப்பு செய்யறதுக்கு துணிச்சலும் தைரியமும் வந்துடும். இங்க பாரு ஜெயந்தி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காத. நீ கார்ல மார்க்கெட் போகணும்னு ஆசைப்பட்டனா கால் டாக்ஸி பிடிச்சி போயிட்டு வா. அதை விட்டுட்டு டிபார்ட்மெண்ட் காரை யூஸ் பண்ணாத, புரியுதா? பத்திரமா போமா. பாத்துங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டானிக்க மறக்காம குடிச்சிடணும். ஏண்டி, என்ன இத உள்ள கூட கொண்டு போய் வைக்க முடியாதா? இங்கேயே வச்சிருக்க. நான் காலேஜ் போக வேண்டாமா? ஆமா, நீ பெருசா காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிக்கிற மாதிரி மத்தபடி வேற எதுவும் பெருசா இல்ல. இந்த டேப்லெட்ஸ் சரி. சரியா? ஏமா, மருந்தெல்லாம் இப்ப குடுக்கணுமா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடுக்கணுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே கொடுங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போ. பரவாயில்ல. ஆமாமா, சாப்பிட்டுட்டு போ. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கு தான் போறேன். போயிட்டு வந்துடுறேன். அதனால என்னம்மா, சாப்பிட்டுட்டு போ. லஞ்ச் டைம் வர போகுது, அதுக்குள்ள போகணும். போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சீக்கிரமா வந்துடுடா. சரி, போயிட்டு வந்துடுறேன். ஏய், நீ காலேஜ் போறதுக்குள்ள கொஞ்சம் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு போ. ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லுவ, வந்ததுக்கு அப்புறம் கழுவி கொடுன்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுன்னு சொல்லுவ. எனக்கு வேற வேலை இல்ல. ஏண்டி, இவ்வளவு நாளா இந்த வேலையெல்லாம் நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கால் அடிபட்டதுனால தானே அம்மா உன்ன செய்ய சொல்றாங்க. என்னமோ பிறந்ததுல இருந்து இந்த வேலையெல்லாம் நீ பார்த்த மாதிரி இப்படி சலிச்சுக்கிற. கால்ல தானே அடிபட்டிருக்கு, கை நல்லா தானே இருக்கு. வாங்கிட்டு வேணா வந்து தர, காய்கறி நீயே அரிஞ்சு கொடுத்துரு. ஏண்டி அவகிட்ட மல்லுக்கு நிக்கிற? நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போயிட்டா நீ தானே எல்லா வேலையும் செய்யணும். அது அப்ப பாத்துக்கலாம். கடைக்கு போறதுக்கு காசு எடுத்துட்டு வா. ஏய், சம்மந்தி வராரு. வாங்க சம்மந்தி, உட்காருங்க. வாங்க மாமா. ப்ளீஸ் சிட் டவுன். உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதோட ஹெல்ப்போட தான் நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, பீ கேர்ஃபுல். ஓகே, சரி மாமா. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இவ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாளே, எங்க கல்யாணம் தள்ளி போயிடுமோன்னு பதறிட்டே இருந்தேன். நல்ல வேளை, முகூர்த்த நாள் வரதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். சொல்லுங்க சம்மந்தி. ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. என் பையன்தான் நான் அகிலா லவ் பண்றப்பா. அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு நான் அதான் நம்மகிட்ட இருக்குதே. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினான். அவன் சந்தோஷத்துக்காகவும் அவன் நிம்மதிக்காகவும் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா இப்ப உங்க பொண்ணு இருக்கிற நிலைமையில
கண்டிப்பா அவளை என் மருமகளை ஏத்துக்க முடியாது. என்ன சம்பந்தி சொல்றீங்க? உண்மைதாம்மா சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க. என்ன சம்பந்தி இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி பேசுறீங்க? வேண்டாம் சம்பந்தி. ஓ சாரதா ப்ளீஸ், நான் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டாமே. யாருக்கு யார் சம்பந்தி? ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாமே தெரிஞ்சு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப வந்து குறை சொன்னா எப்படி? இது பாருங்க, உங்ககிட்ட எது சரி எது தவறுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண வரல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். சொல்லிட்டேன். தட்ஸ் ஆல். அப்புறம் இதுல 2 லட்சம் ரூபா பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் மாமா, அந்த பணத்தை எடுங்க. அந்த பணத்தை எடுங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் மாமா, எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மகேஷ் இல்லாத நேரமா பார்த்து பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறீங்கல்ல? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நானா உங்க புள்ளைய தேடி வரல, அவராதான் என்ன தேடி வந்தாரு, விரும்பி வந்தாரு. என்ன வேண்டாம் சொல்றதா இருந்தா கூட அவர் வந்து சொல்லட்டும். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? அவரை வந்து சொல்லுங்க. அப்படியா? உனக்கு அவனுடைய காதல் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீயே போய் பேசி பாரு. அவன் காரில் தான் உட்கார்ந்துருக்கான். எஸ், வெளியில காரில் தான் உட்கார்ந்துக்கிறான். ஏன் மாமா இப்படி போய் சொல்றீங்க? ஏன் மகேஷ பத்தி எனக்கு தெரியும். அவர் மட்டும் வந்திருந்தாருனா எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு என்ன பார்க்க வராம காருக்குள்ள உட்கார்ந்திருக்க மாட்டாரு. அப்படியே துடிச்சு போயிருப்பாரு. அப்படின்னு நீ சொல்ற. ஆனா உன்னை பார்க்க பிடிக்காம தான் அவன் கார்ல உட்காந்துட்டு என்ன அமைச்சிருக்கான். வீடு வரைக்கும் வந்துட்டு இப்படி கார்ல உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன அகிலா? உங்க அப்பா என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இங்க உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன அகிலா, நான் தான் அப்பா கிட்ட எல்லா டீட்டெயில் சொல்லிவிட்டேனே, உன்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. நான் சொல்லிட்டேப்பா. ஆனா உன் வாயில சொன்னதா நம்புவாளா? என்ன மகேஷ் இது? என்ன மகேஷ்? லுக் அகிலா, நான் உன்னை காதலிச்சது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான். நான் எதுவும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அப்போ இருந்த அகிலா வேற, இப்போ இருக்கிற அகிலா வேற. அப்போ இருந்த அகிலாக்காக நான் என்னோட ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ரெடியாக இருந்தேன். ஆனால் இந்த அகிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்றும் தியாகி கிடையாது. Am I right? வேண்டாம் மகேஷ், வேண்டாம். விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது மகேஷ். ஆமா மாப்பிள்ள, தயவு செஞ்சு என் பொண்ணை கைவிட்டாதீங்க. உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன், அவளோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. என்னங்க நீங்க? அவதான் ஏதோ புரியாம பேசுறான்னு நீங்களும் அவளுக்கு தாளம் போட்டுட்டு இருக்கீங்க. என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வெளியில் பார்ட்டிஸ், கெட் டுகெதர், அப்படி இப்படி 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கெல்லாம்
இவளை கூட்டு போய் என் ஒய்ஃப்னு அறிமுகப்படுத்த சொல்கிறீங்களா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க ஆண்டி. அப்படின்னா உங்களுக்கு பொண்டாட்டிங்கிறவ ஷோகேஸ் பொம்மை மாதிரி அழகா இல்லனா தூக்கி போட்டு போயிடுவீங்க, அப்படிதானே? அப்படிதானே? வேண்டாம் மகேஷ், என்னோட பாவம் உங்களை சும்மா விடாது. இந்த பாராகிலா, நீ இந்த காலத்து பொண்ணு, சும்மா பாவம் புண்ணியம்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. கொடுங்க இந்த பாராகிலா, இந்த பணத்தை வாங்கிக்க. உனக்கேற்ற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு, அதான் உனக்கு நல்லது. அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் என்னன்னா உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. புரியுதா? இந்தா பாய். ஒரு நிமிஷம். இந்த பணம் என்ன விட உனக்கு தான் அதிகமா தேவைப்படும், வெச்சுக்கோ. இட்ஸ் ஓகே. விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். பணத்தை மட்டும் யாருக்கும் கட்டாயப்படுத்தி கொடுக்கவே கூடாது. ஸோ இது என்கிட்டே இருக்கட்டும். ஒரு வேளை உனக்கு மனசு மாறினா சொல்லி அனுப்பு. ஓகே டேட், வண்டி எடுங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் இப்படி இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இனிமே இடி வேற விழணுமா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் காசு இல்லைன்னா கூட மானத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ அதுவும் போச்சு. இனிமே இருந்து ஒருத்தரை பார்த்து கஷ்டப்படுறதை விட 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது விழுந்து செத்து போடுறதா நல்லது. செத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் 3 பேர் மட்டும் எதுக்கு சாகணும்? நானும் வரேன், 4 பேரா சேர்ந்து செத்துடலாம். ஆமாமா, 4 பேருமே செத்துடலாம். ஏன்னா ஒரு வகையில இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் தானே ஒரு காரணம். என் கார்ல வந்து விழுந்ததுனால தானே அகிலாக்கு இந்த நிலைமை. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் நின்னு போயிடுச்சுங்கிறதுக்காக செத்துடலாம்னு சொல்றீங்களே, மகேஷ் அவங்க அப்பாவும் இந்த காரியத்தை செய்வாங்களா? சொல்லுங்கம்மா, செய்வாங்களா? நம்ம அகிலா கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அந்த மகேஷ் கல்யாணமும் நின்னுடுச்சுன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா? அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவங்க என்ன வேணா சாதிப்பாங்க. அடுத்தவங்க என்ன சொல்வாங்களோன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. ஆனா நாம அப்படியா? அவங்களும் நாமளும் ஒண்ணாக முடியுமா? ஏன் முடியாது? ஏமா முடியாது? பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு. நீங்களாம் இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க, ஆனா இந்த கல்யாணம் நின்னது நல்லதுன்னு எனக்கு படுது. என்னம்மா சொல்ற? ஆமாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அகிலாவுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா அப்பா அவரை விட்டுட்டு போயிட மாட்டாரு. நீ என்ன நிச்சயம்? கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், கவனமா இருக்கணும். கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னா கூட சரி பண்ணவே முடியாது. நம்ம அகிலாவுக்கு என்னமா குறைச்சல்? உண்மையை சொல்லணும்னா அந்த மகேஷ்க்கு தான் நம்ம அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல. இல்லைன்னா கால் ஊனமாயிடுச்சுங்கிற காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டாரு. நீங்க வேணா பாருங்கம்மா, அந்த மகேஷை விட 100 மடங்கு வசதியா நம்ம அகிலாக்கு மாப்பிள்ள வருவார். நீங்களா யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்களா இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. எங்க தலையெழுத்து சரியில்லைன்னா நீ என்னமா பண்ண முடியும்? நாம நினைச்சு எது நடக்குது, இல்ல நம்ம வேண்டாம்னா எது நடக்காம இருக்கு.
ஏதோ நான் உயிரோட இருக்கும்போதே என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கடவுளுக்கு பேராசையா தோணுச்சு என்னமோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டான். இன்னும் அவன் என்ன நல்லா செய்யணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் செய்யட்டும். அம்மா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம இதையும் நல்லதுக்கே நினைச்சுப்போமே. இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஒண்ணும் ஆகாதுமா. வாங்க சாப்பிடலாம். கவிதா, நாளைக்கு மார்னிங் வந்துருங்க. ஓகே சார். சாப்பிட்டீங்களா அத்தா? சாப்பிட்ட மாப்பிள. இந்தா ஜெயந்தி. பூ எடுத்துக்க. ஜெயந்தி உன்கிட்ட தான் சொல்றேன், பூ எடுத்துக்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்ன கோவம் இன்னும் தீரலையா? பூ எடுத்துக்கன்னு சொல்றேன்ல. நான் உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இட்லிக்கு வத்த குழம்பு வச்சிருக்க. என்ன பண்றது? இந்த வீட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்ய முடியும். மத்தவங்களுக்கு பிடிச்சது செஞ்சாதா உங்களுக்கு பிடிக்காதே. இன்னும் நீ காலையில நடந்தே நினைச்சிட்டு இருக்கியா? நீ அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தானே? அப்படி என்னங்கள பெருசா தப்பு பண்ணிட்டேன்? 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு கேவலம் ஒரு டிரைவர் முன்னாடி வச்சு நசிங்கப்படுத்திட்டீங்க. நான் என்ன உங்க டிபார்ட்மெண்ட் கார் எடுத்துட்டு போய் வேலை பேசி வித்துட்டு வந்தேன். கடைக்கு தானே போயிட்டு வந்தேன். அதுக்கு போய் அந்த குதி குதிக்கிறீங்க. எதுக்கு சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. நீ கடைக்கு போயிருந்தாலும் சரி, இல்ல காரை வேலை பேசி விற்க போயிருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் காரை மிஸ்யூஸ் பண்ணது தப்பு. ஏன்னா அது நம்மளுடைய பர்சனல் கார் கிடையாது. என்ன சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஊர் உலகத்துல எந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன்? அவன் இந்த கார் எடுத்துக்கிட்டு பிக்னிக்கே போயிட்டு வரேன்னு உங்க டிரைவரே சொன்னாரே. நான் ஆஃப்டர் ஆல் பக்கத்துல இருக்கிற கடைக்கு தானே போயிட்டு வந்தேன். தப்பு பண்ற போலீஸ்காரனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கும் சில கொள்கைகள் இருக்கு. நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு நேர்மையும் கடமையும் தான் முக்கியம். இங்க பாரு, நான் கடமையில ஒழுங்கா இருந்ததுனால தான் டிஐஜி என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்காம என்னை மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லி கம்பல் பண்ணாரு. நான் நேர்மையா இருந்ததுனால தான் என்ன போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்கணுங்கிற உன்னுடைய ஆசையை நிறைவேறிச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஆமாமா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்ந்து டிபார்ட்மெண்ட்ல குடுக்கற 4-5 மெடலை வாங்கி வரிசையா குத்திக்கோங்க. அந்த மெடலை வாங்கி குத்திக்கிறதுல இருக்க பெருமையும் கௌரவம் வேற இதுல இருக்கு. நீங்க மட்டும் பெருமைக்கும் கௌரவத்துக்கும் ஆசைப்படலாம், தப்பு இல்ல. அதுவே நான் ஆசைப்பட்டா தப்பா? உங்களுக்கு எப்படி மெடலை வாங்கி குத்திக்கிறது பெருமையாவும் கௌரவமாவும் தெரியுதோ அதே மாதிரிதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்டாட்டின்னு காட்டிக்கணும்னு எங்களுக்கும் இருக்கும். அது எப்படி காட்டுறது? இந்த மாதிரி கார்ல போய் இறங்குறதுலயும் நீங்க யூனிஃபார்ம் போட்டு போகும்போது உங்க கூட நடந்து வர்றதுலயும் தான் காட்ட முடியும். ஏய், எதுக்கு எதை கம்பேர் பண்ணி பேசுற? விவசாய இல்லையா உனக்கு? நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறதும் நீ பக்கட்டா இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒண்ணா? ஏன் நீ டிபார்ட்மெண்ட் கார்ல போய் இறங்கினாதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்டாட்டிங்கிறது தெரியுமா? வேற எப்படி தெரியும்? வேற எப்படி தெரியும்? என் முகத்துல என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்டாட்டின்னு எழுதி ஓட்டிருக்கா? இல்ல நானே எழுதி கழுத்துல மாட்டிக்கிட்டுமா? என்னமோ சொந்தமா கார் வாங்கி போலீஸ்னு எழுதி வாசல்ல நிறுத்துற மாதிரில பேசுறீங்க. என்ன ஜெயந்தி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் நான் பேசினா சத்தம் போடுற மாதிரியும் நான் பண்றதெல்லாம் பகட்டு மாதிரியும் தெரியுது.
வேணாம் ஜெயந்தி, இதுக்கு மேல பேசினா சண்டை தான் வரும். தயவு செஞ்சு அமைதியா இருக்கு. நீங்க சண்டை பொண்ணுங்கிற முடிவோட வந்து பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப அமைதியா இருக்கேன், நான் சாப்பிடாம ஏஞ்சி போட்டுமா? ஏன் வெளியே எங்கேயாவது சாப்பிட்டு வந்துட்டீங்களா இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல வாங்கிட்டு வர சொல்லிருக்கீங்களா? எதுக்கு இப்ப பதிலுக்கு பதில் பேசுற? ஆமா, பேசினா குத்தோ நடந்தா குத்தோ எல்லாமே ஜெயந்தி குத்தம். சைலண்டா இருக்கே இல்லையா? நான் பேசினா உங்களுக்கு என்னங்க? நீங்க சாப்பிட்டு போக வேண்டியதானே? சீ, ஜெயந்தி, ஜெயந்திமா இங்க வா. வாமா. என்னம்மா? உட்கார் சொல்றேன். என்னன்னு சொல்லு. உட்காரு. ஏமா இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற? எதுமா தேவையில்லாத விஷயம்? மெதுவா பேசு. டிரைவர் முன்னாடி வச்சு அவரை அசிங்கப்படுத்திட்டு போவாரு, அத நான் கேக்குறது தேவையில்லாத விஷயமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். என்ன இருந்தாலும் நீ மாப்பிள்ளை கிட்ட இப்படி பேசுனது தப்புதான். பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா பேசின விஷயம் கரெக்ட் தானே? இல்லடி. இத பாருமா, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும்னா நீ சொன்ன மாதிரி அனுசரிச்சு போன மட்டும் பத்தாது. சில சமயங்கள் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சு சண்டையும் போடணும். அதுக்காக இப்படி அவரை கோவப்படுத்தி சாப்பிட கூட விடாம அனுப்புறது? விடுமா, அவர் கோவம் எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியும். நீ போய் படுமா. என்ன மன்னிச்சிருமா. இதுக்கு மேல உயிர் வாழ முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பா நீ உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் நான் போறேன். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா.
சாகணும். என்ன தடுக்காத. அறிவில்ல உனக்கு? உங்க அம்மா தான் பிரச்சனைகளை எதிர்த்து வாழ தைரியம் இல்லாம சாகரத்தை பத்தி பேசுறாங்கன்னா நீ அவங்கள விட பெரிய கோழையா இருக்க. விடு, இந்த உலகத்திலே நான் வாழ தகுதி இல்லாதவ. உனக்கு தகுதி இல்லைன்னா வேற யாருக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதி இருக்கு? சொல்லு, வேற யாருக்கு தகுதி இருக்கு? காதலிக்கிறேன்னு ஆசை காட்டிட்டு இப்ப கடைசியில உன்னை ஏமாத்திட்டு போனானே அந்த மகேஷ், அவனுக்கா? இல்ல மகேஷ் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஆமாம் போடுறானே அவன் அப்பன், அவனுக்கா? யாருக்கு இருக்கு? என்னமோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னை யாராவது டீஸ் பண்ணி பேசினாங்கன்னா முடியாதுன்னு சொல்ற விஷயத்த முடிச்சு காட்டி அவங்க முகத்துல கரிய பூசாம விட மாட்டேன்னு பெருசா சவால்லாம் விட்ட. இப்ப எங்க போச்சு அந்த வைராகியம்? நீ இல்லைன்னா நான் ஒண்ணு ஏங்கி போயிட மாட்டேன், உன்னை விட நல்லாவே வாழ்ந்து காமிப்பேன்னு அந்த மகேஷ்க்கு பதிலடி கொடுக்கறத விட்டுட்டு என்னமோ இப்படி முட்டாள்தனமா கடத்தல் குதிக்க வந்திருக்கேன். இந்த விஷயம் நாளைக்கு மகேஷ்க்கு தெரிஞ்சா அவனோட ஈகோ இன்னும் அதிகமாக தானே செய்யும். சொல்லு, அதிகமாக தானே செய்யும். நம்மள விட்டா அவளுக்கு வேற கதி இல்ல போல இருக்கு. அதுதான் நம்ம வேண்டான்னு சொன்னதும் தற்கொலை செஞ்சுட்டு செத்து போயிட்டான் தானே நினைப்பா. என்ன பாக்குற? நாம செத்து போயிட்டா மகேஷ் சந்தோஷப்படுவான்னு சொல்றாளே, இது உண்மையா இருக்குமா தானே யோசிக்கிற? சாதாரணமா அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படணும்னா அதுக்கு முதல்ல நம்மளுக்கு நல்ல மனசு இருக்கணும். அட்லீஸ்ட் கஷ்டப்படுறவங்க மேல அக்கறையாவது இருக்கணும். மகேஷ்க்கு நல்ல மனசும் இல்ல, உன் மேல அக்கறையும் இல்ல. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா கூட உன்கிட்ட அப்படி நடந்திருக்க மாட்டானே. உன் மேல அக்கறையே இல்லாத ஒருத்தனுக்காக நீ சாக போறியா? இல்ல உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உன் அம்மா தங்கச்சிக்காக நீ வாழ போறியா? என்ன செய்யறது நீயே முடிவு பண்ணிக்கோ. அவ காதல் வேணா உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அவனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாத. உன்னை ஒரு மனுஷியா நினைச்சு அகில மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிருந்தானா? உனக்கு அடிபட்டதும் அவன் துடிச்சிருப்பான்ல. உன் வலிய தன்னோட வலியா ஃபீல் பண்ணி உனக்கு ஆறுதல் சொல்ல ஓடடி வந்திருப்பான்ல. இல்லையே, உன்னை ஒரு பொண்ணா மட்டும்தான் பாத்திருக்கான். அதையும் தாண்டி உனக்கு ஒரு மனசு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. அவன மாதிரி ஒரு ஆளை உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சதே தப்பு. அவனுக்காக சாக நினைக்கிறியே, அது அதோட பெரிய தப்பு. ஹே, தூக்கி போட்டு வந்துட்டே இரு. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் மனசு தானா மறந்துடும். காலத்தால அழிக்க முடியாத துயரம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. வா. நான் அவனுக்கு மனசு மட்டும் கொடுக்கல, அதையும் தாண்டி போயிட்டேன். என்ன சொல்ற? கட்டிக்க போறவன் தானேன்னு என் பிடிவாதத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன். கவலைப்படாத. இவ்வளவு தூரம் உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு விலகி போறானா, அவனை சும்மா விடக்கூடாது. உனக்கும் மகேஷ்க்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, யார் எதிர்த்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா அது வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணி கொடு. சரி வா, யாராவது முடிச்சிட போறாங்க. பிலோ, நான் சொன்னத அம்மா கிட்ட. கவலைப்படாத. நீ சொன்னது மட்டும் இல்ல, இப்ப இங்க வந்தது கூட நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். வா வா. இந்தாங்க, தேங்க்ஸ். இளவரசி வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. எப்படிக்கா இருக்கீங்க? இருக்கும், உட்காருமா. கயல், குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. பரவாயில்ல பரவாயில்ல, இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன்.
அக்கா இளவரசி எங்கக்கா? கோயிலுக்கு போயிருக்கா. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லக்கா, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசி உங்களுக்கு நடந்ததை பத்தி சொன்னா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுக்கா. இனிமே வருத்தப்பட்டு என்னமா ஆக போகுது? என்னதான் வருத்தப்பட்டாலும் போனவர் திரும்பி அவரை போறாரு. மனசு திடப்படுத்திக்கிங்கக்கா. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல, அவளுக்காகவாவது நீங்க தைரியமா இருக்கணும். சரி, இளவரசி கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் அவகிட்ட கொடுத்துருங்க. சரி. அப்புறம் டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸ் டானிக் எல்லாம் சரியா சாப்பிடுறாளா? என்னக்கா சாப்பிடுறாளா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் பிரசவ நேரத்துல ரிஸ்க் ஆயிடக்கூடாதுன்னு டாக்டர் வார்ன் பண்ணிருக்காங்க. நீ சுப்பிரமணியோட சேர்ந்து வாழுவ. அதுவும் அந்த இளவரசியே உன்னை சேர்த்து வைப்பா. எப்படிக்கா நடக்கும்? உண்மையிலே நீ அப்படி நினைச்சிருந்தா இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பியா? நான் மறைச்சேனா? நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கலையாக்கா. பின்ன ஏன் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லல? உங்க பொண்ணை தான் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சான். இப்போ அந்த பொண்ணு பாவண்டா, வாக்கு கொடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? நீ கட்டிக்கோன்னு சொல்லி என்ன சொல்றான்? அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர்பேட்டையில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.